எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பீட்டர் லிஞ்ச் அவர்களும், ஜான் அவர்களும் எழுதின அந்த லேர்ன் டூ எர்ன் புக் சீரிஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. முந்தைய பதிவுகள்ல யங் கம்பெனிஸ் வந்து எப்படி இருக்கும், மிடில் ஏஜ் எப்படி இருக்கும், ஓல்டு கம்பெனிஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த கம்பெனி வந்து எப்படி சர்வை ஆகும், மெர்ஜர்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்த்தோங்க. டேக் ஓவர்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த பதிவுல எக்கனாமிக் கிளைமேட் ஆர் எக்கனாமிக் சைக்கிள், பொருளாதார சுழற்சி பத்தி அவங்க பேசுறாங்க. அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ரைட். இந்த பொருளாதார சுழற்சியில இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பான்மையான மக்கள் வந்து விவசாயம் சார்ந்து இருக்கிறாங்க. விவசாயம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா பருவமழைகளை சார்ந்து இருக்குது. பருவமழைகள் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க நல்லா பயிரை வந்து விளைச்சல் எடுத்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்துல வந்து அவங்க சந்தையில போய் பொருட்களை வாங்குவாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்தியா போன்ற நாடுகள்ல விவசாயத்தை அதிகமா நம்பி இருக்கு அப்படின்றது இந்திய சூழலுக்கு. அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, பெரும்பாலும் அமெரிக்காவில் நடக்கிற சூழலை வச்சு எழுதியிருக்கிறாருங்க. நம்ம இந்திய சூழல்ல விவசாயம் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. அது வந்து பருவமழையை பொறுத்து அதோட ஏற்ற இறக்கம் இருக்கும். ரைட். ஒரு பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து பையர்ஸ், இன்னொன்று வந்து செல்லர்ஸ். அதாவது ஒருத்தவங்க டிமாண்டு சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டிமாண்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா பையர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க, சப்ளையர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கு ஆப்போசிட்லயும் நடக்கலாம். ரைட். இவர் 3 கண்டிஷன் சொல்றாருங்க. ரைட். இந்த எக்கனாமிக் கிளைமேட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாட் கிளைமேட் சொல்றாரு, தென் செகண்ட் ஒன் கோல்ட் கிளைமேட், தென் தேர்ட் ஒன் வார்ம் கிளைமேட் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த ஹாட் கிளைமேட், கோல்ட் கிளைமேட் அப்படின்றது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்குது. ரைட். வார்ம் கிளைமேட் அப்படிங்கிறது மிட் பிட்வீன் திஸ் டூல இருக்குதுங்க. ஸோ இந்த ஹாட் கிளைமேட் என்ன சொல்றாரு, ஹாட் கிளைமேட்ல எப்படி எப்படி எல்லாம் எக்கனாமிக் சைக்கிள், ஒரு எக்கனாமிக் சைக்கிளோட ஹாட் கிளைமேட்ல என்னென்னலாம் நடக்கும், ஒரு எக்கனாமிக் சைக்கிளோட கோல்டு கிளைமேட்ல என்னென்னலாம் நடக்கும், ஒரு எக்கனாமிக் சைக்கிள் எப்போ வந்து வார்ம் கிளைமேட்டா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. இதுல சென்ட்ரல் பேங்க், அதாவது அவங்க வந்து ஃபெடரல் ரிசர்வ் பத்தி பேசியிருக்காங்க அந்த புக்ல. நம்மளோட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாருன்னா கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரைட். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து மணியை வந்து சப்ளை பண்றது, தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது, அதெல்லாம் வந்து அவங்க தானே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து எப்படி வேரி ஆகும் இந்த எக்கனாமிக் சைக்கிள்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் கிளைமேட். இந்த ஹாட் கிளைமேட் எது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமி இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த ஹாட் கிளைமேட் சொல்றாரு. ஸ்ட்ராங்கான எக்கனாமினா என்ன, மார்க்கெட்ல ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். டிமாண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க, சப்ளையர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ பையர்ஸ் வந்து நிறைய இருக்கிறப்ப இந்த ஃபேக்டரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல் நிறைய வாங்குவாங்க. ரா மெட்டீரியல் நிறைய வாங்குறதுக்கு அவங்க பேங்க்ல போய் கடன் வாங்கணும். ஸோ கடனை வாங்கி ரா மெட்டீரியல்ஸ் வந்து கூட்டுவாங்க. ரா மெட்டீரியல்ஸ் நிறைய வந்து அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய லேபர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ நிறைய நியூ லேபர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட் பண்ணி அந்த டிமாண்டை மீட் பண்ற அளவுக்கு ப்ரொடக்ஷனை கெப்பாசிட்டியை கூட்டுவாங்க. ரைட். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான டிமாண்ட் என்ன பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கும். ரைட். ஸோ புது ஜாப்ஸ், ரைட், புது ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணும். தென் வாங்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட பர்ச்சேசிங் பவர், வாங்குறத பார்க்கறதெல்லாம் அவங்களால வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்குங்க இந்த ஸ்ட்ராங்கான எக்கனாமில. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான எக்கனாமில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா வாங்கலாம், வாங்குறதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், சப்ளை வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ஒரு விஷயம் நடக்குங்க, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட்ஸோட பிரைஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம், இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட். இன்ஃபிளேஷன்ல ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன், கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ராங்கான எக்கனாமி என்ன பண்ணும், இந்த ரெண்டையுமே ஓவராலா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எக்கனாமி இன்ஃபிளேஷனை மேலே ஏற்றி விட்டுருங்க. இன்ஃபிளேஷன் மேலே ஏறிடும். இன்ஃபிளேஷன் மேலே ஏறுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து அதிகமான பணம் கொடுத்து அதை வாங்க வேண்டியிருக்குங்க. ரைட். அதாவது எக்கனாமில ஒரு ஹீட் அப் ஆகுது. ரைட். ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட், ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் விலை குறையும், ஸ்டாக்ஸோட பிரைஸ் வந்து குறையும். இன்ஃபிளேஷன் கூடுறப்ப ஸ்டாக்ஸோட பிரைஸ் குறையும். எப்படி, இன்ஃபிளேஷனுக்கும் ஸ்டாக்ஸ் பிரைஸ்க்கும் என்ன வித்தியாசம், ஒரு டிசைர் லெவல்ல இருந்தா நல்ல க்ரோத் இருக்குங்க. ஒரு ஹையர் இன்ஃபிளேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். நிறைய சம்பளம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு எக்கனாமில பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு லேபர் என்ன பண்ணுவாரு, அவரோட ஓனர்கிட்ட போய் எங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாரு, எங்களுக்கு வந்து நிறைய வேஜஸ் வேணும், சம்பளம் கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. புதுசா ஜாபுக்கு
எடுப்போம். ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சம்பளம் அவங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நிறைய சம்பளமா கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லா ப்ரைஸும் ஏறிடுங்க. ஃபியூல் பிரைஸ் ஏறிடும், வெஜிடபிள் பிரைஸ் ஏறிடும், எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் ஏறிடும், ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் ஏறிடும். எல்லா பிரைஸும் ஏறிடுச்சு அப்படின்னா கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட் காட்ட முடியாது. பெஸ்ட் திங் இதை புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கிறப்ப பிரைஸ் எல்லாத்தோட பிரைஸும் ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எல்லாமே எக்ஸ்பென்சஸாவே நிறைய போயிடும், ப்ராஃபிட் குறைஞ்சிரும். ப்ராஃபிட் குறையிறப்ப ஷேர் பிரைஸ் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஹாட்டான ஒரு சுச்சுவேஷன் எக்கனாமிக் கிளைமேட் இருக்கிறப்ப ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹாட்டான சுச்சுவேஷனை கூல் டவுன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூல் டவுன் பண்ண முயற்சி பண்றப்ப அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுறதுன்னா என்ன அர்த்தம், ரைட்? அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க் எல்லாம் கொடுப்பாங்க பணம். அவங்க கொடுக்குற பணத்துக்கு வட்டி விகிதத்தை கூட்டுவாங்க. இப்படி வட்டி விகிதத்தை அவங்க கூட்டினாங்கன்னா பேங்க் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மறுபடியும் வட்டி விகிதத்தை கன்சியூமர்ஸ்ட கூட்டுவாங்க, ரைட்? ஸோ நீங்க ரா மெட்டீரியல் வாங்குறப்ப கம்பெனிஸ் வந்து பணம் வாங்குறீங்க இல்லையா, அப்ப அவங்களோட வட்டி விகிதம் அதிகமான வட்டியை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் ப்ராஃபிட் குறையும். அது போக கன்சியூமர்ஸ் வந்து லோன் வாங்குவாங்க. லோன் வாங்குறப்ப அவங்க வந்து வங்கிக்கு கொடுக்க வேண்டிய வட்டி வந்து கூடும், ரைட்? வட்டி கூடும், கிரெடிட் கார்டோட வட்டி கூடும், லோனு, ஹோம் லோன், பர்சனல் லோன், தென் கார் லோன், டூ வீலர் லோன், எல்லா லோனோட ப்ரைஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கூடுறப்ப நீங்க அதிகமான தொகையை கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப ரைட் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆகுறதுக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுவாங்க. இப்போ அமெரிக்காவில் பண்ணாங்க இல்லையா, கடைசி 2 வருஷமா கிட்டத்தட்ட less than 2% இருந்தது 5.75% வரைக்கும் ஏற்றிட்டு வந்தாங்க இல்லையா. அதனால இன்ஃபிளேஷன் குறைஞ்சதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு ஹாட்டான சுச்சுவேஷன் இருக்கப்ப அதை கூல் பண்றதுக்காக சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுவாங்க, ரைட்? இதை பத்தி அவரு பேசியிருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு எக்கனாமி கூலிங் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப ஃப்ரீசிங் லெவலுக்கு வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம், ரைட்? ஃப்ரீஸ் ஆகிற லெவலுக்கு வருது அப்படின்னா ரைட் அவங்க டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம், ரைட்? எக்கனாமி வந்து கூலிங் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்கன்னு சொன்னோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரைட் எக்கனாமியில டிமாண்ட் வந்து குறையுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸோட டிமாண்டும் குறையும். ரா மெட்டீரியலோட டிமாண்ட் குறையுது அப்படின்னா எக்ஸஸா இருக்கிற லேபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியலே வரல, அங்க வேற என்ன நடக்கும், லே ஆஃப் பண்ணுவாங்க. புதுசா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுமா, உருவாகாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கிட்டு போகும், பிரைஸ் எல்லாம் குறையும், ரைட்? நம்மளோட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் சொன்னோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ், ஃபியூலு, கோர் இன்ஃபிளேஷன் குறையாதுங்க. கோர் இன்ஃபிளேஷன் அப்படியே தான் இருக்கும். அதர் பிரைசஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைஸ் வந்து குறையும். டிமாண்ட் குறையிறப்ப பிரைஸ் குறையும். டிமாண்ட் குறையுதுன்னு என்ன அர்த்தம், சப்ளை இருக்குன்னு அர்த்தம், வாங்குறதுக்கு கன்சியூமர் ரெடியா இல்லைன்னு அர்த்தம், ரைட்? அப்போ வந்து டிமாண்ட் வந்து குறையுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வர்றதாங்க ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசெஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக்கு ஆப்போசிட் எண்ட், ரைட்? எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இல்ல ரிசெஷன் அப்படின்னு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பிக் ஐட்டம்ஸ் எதுவுமே விற்காது. எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ், அதாவது காரு, ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, இந்த மாதிரி ஹைலி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் விற்காது. இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் தேவைக்கு ஏற்ப அது வந்து விற்குங்க. அதுவும் வந்து காஸ்ட்லியா இருக்காது, ரொம்ப சீப்பா இருக்கும், ரைட்? இந்த மாதிரி நேரத்துல கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ப்ராஃபிட்ஸை வந்து காட்ட முடியாம லே ஆஃப் பண்ணுவாங்க, புதுசா வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்காது, அதனால ப்ராஃபிட்ஸ் வந்து குறையும். இப்பயும் ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகிறப்பையும் ஷேர் பிரைஸ் குறையும், எக்கனாமிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்பையும் ஷேர் பிரைஸ் குறையும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் வந்து ஃப்ரீசிங் லெவலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃப்ரீஸ் ஆகிற லெவலுக்கு எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ரிசர்வ் பேங்க், அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இதை ஹீட்டப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீட்டப் பண்றதுன்னு என்ன அர்த்தம், ரைட்? உங்களை வந்து கடன் வாங்க வைக்கணும். அவங்க அதனால என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க, ரைட்? பாரோயிங்ஸை வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாரோ பண்ணி நிறைய நம்ம வந்து பொருட்களை வந்து நிறைய தயாரிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து முதல்ல குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சா ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறது எங்க அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா கன்சியூமர்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க முதல்ல பேங்க்ல போய் லோன் எடுக்கணும், ரைட்? கிரெடிட் கார்டில் பணத்தை வந்து ஸ்வைப் பண்ணணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ் எல்லாருமே ஆப்வியஸா பழையபடி பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. பிரைஸ் குறைஞ்சிரும், ரைட்? எக்கனாமியில பிரைஸ் குறைஞ்சிருக்கும்,
பிரைஸ் குறைஞ்சிருக்கப்ப இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்துல கம்பெனிஸ் வந்து லோன் வாங்குவாங்க, ஹவுசிங் லோன் எடுப்பாங்க, கார் லோன் எடுப்பாங்க. தென் எகெயின் எக்கனாமி ஹீட் அப் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்கோட வேலை என்ன அப்படின்னா எக்கனாமி ரொம்ப ஹாட்டா இருக்கிறப்போ அதை வந்து கூலிங் பண்ணணும், கூலிங் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் வார்மா கொண்டு வரணும். தென் ரொம்ப ஃப்ரீசிங் லெவலுக்கு போறப்போ இந்த எக்கனாமியை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி கொஞ்சம் வார்மான இடத்துக்கு கொண்டு வரணுங்க. இந்த சென்ட்ரல் பேங்கோட வேலையே வந்து என்ன, இந்த கவர்மெண்டோட வேலையே என்ன அப்படின்னா ரொம்ப ஹாட்டாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கூல்டாகவும் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் வார்மான ஒரு இடத்துக்கு போகணும். அந்த வார்மான கிளைமேட்டுக்கு பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோல்ட்லாக்ஸ் கிளைமேட் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோல்ட்லாக்ஸ் பீரியட்ல தான் நம்ம வந்து நல்ல growth, ஒரு மாடரேட்டான இன்ஃப்ளேஷன் இருக்கும், நல்ல growth இருக்கும். நல்ல growth இருந்தா ஷேர் ப்ரைஸும் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. பட் இந்த வார்மான பீரியட்ல இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன் டுவர்ட்ஸ் கோல்டு போக போதா, டுவர்ட்ஸ் ஹாட் போக போதா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குங்க. ரைட்? பெரும்பாலும் இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்தனிங் ஆகுறது இல்லை ஸ்லோ டவுன் ஆகி ரிசெஷனுக்குள்ள போறது அப்படின்றது இந்த சைக்கிள் வந்து ஒரு 11 months ஒன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்குங்க. ஹாட்டுக்கும் கோல்டுக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். வர்றப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் க்ரோத் அப்படின்ற ஸ்டெப்பை நம்ம வந்து அட்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை தாங்க அவர் இந்த டாபிக்ல பேசியிருக்கிறாரு. ஸோ அடுத்த டாபிக்ல நம்ம பேர் அண்ட் புல் மார்க்கெட் பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.